உள்ளமெனும் கூடத்தில் ஊக்கமெனும் தரிநெருவி உறுதியாகத் தள்ளறிய அன்பென்னும் தொடர் கூட்டி எடைப்படுத்தி தருகன் பாசக் கள்ளர் எனப் பசுபோதக் கவளமிடக் களித்துண்டு கருணை என்னும் வெள்ளமதம் பொழித்திட்டு வேளத்தை நிறைந்து வருவினைகள் தீர்ப்பாம் ஏன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க ஏன்றான் இமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கே அருளுருவாய் எளிய நகத்தும் புறத்தும் எழுந்தருளிலிருந்து என்னை பல்லாத்தானும் பணி கொண்டு வரும் என் குருமகா சன்னிதானம் திருவடித்தாமலை வணங்கி இவன் வீட்டிற்கும் சான்றோர் விருந்துகளாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்க வேண்டும் என்று இன்றைய சிந்தனையை தொடங்க முற்படுகின்றேன். சான்றோர் பெருமக்கள் வணக்கத்திற்கும் வழிபாட்டுக்கும் உரிய ராஜாசர் முத்தைய செட்டியார் அவர்களுடைய உற்ற துணையாலும் நல்லாதரவாலும் ஏனைய சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருடைய நல்லாதரவாலும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற திருமுறை முற்றோதல் அறக்கட்டளையின் சார்பில் நடைபெற்று வருகின்ற திருவாசக சிந்தனையிலே இன்று எளியனுடைய உள்ளம் ஈடுபடுமாறு திருவருடையும் குருவருடையும் சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருடைய திருவடி நல்லாட்சிகளையும் மீண்டும் மீண்டும் வணங்க வேண்டி இன்றைய சிந்தனை தொடங்கப்படுகின்றது. சான்றோர் பெருமக்கள் தொல்லையரும் பிறவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரியம் கோன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன். வணக்கத்துக்கும் வழிபாட்டுக்கும் உரிய சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் மீண்டும் மீண்டும் நான் வணங்கி அமைகின்றேன். வணக்கத்திற்கும் போற்றுவதற்கும் உரிய சைவசித்தாந்த பெருமன்றத்தின் மேனாள் தலைவர் அவர்களும் ஏனைய சான்றோர் பெருமக்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமைக்காக நான் என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொண்டு திருவாசக சிந்தனையிலே சிவபுராணம் என்ற தலைப்பிலே அமைந்த இந்த நெடும் பாட்டிலே அமைந்திருக்கின்ற மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே என்று 6 தொடர்கள் ஒரு குழுவாக அமைத்து மணிவாசகர் பெருமான் ஒரு பேர் உண்மையை நமக்கு விளங்குகின்றார். இதிலே ஒரு பொதுவான பொருளை மாசற்ற சோதி என்பதற்கு நாம் சிந்தித்திருக்கிறோம். அந்த பொருளில் சில சிக்கல்கள் உண்டு. ஆகவே அதை சற்று விரிவாக எடுத்து ஏறக்குறைய நமக்கு தெளிவு பெறுகின்ற வகையிலே அதை அமைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். பொதுவாக தத்துவச் செறிவோடும் பிறவற்றோடும் இணைந்து நாம் விளக்கம் காணுகின்ற போது பொதுவாக வருகின்ற எதிர்ப்பு குரல் புரியவில்லை என்பதுதான். ஆனால் நாம் சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுவோம். அது எந்த உள்ளத்திலாவது பதிந்திருந்து மீளவும் அது செயல்பாட்டுக்கு வரும். விதை ஊன்றுவது போலத்தான் இதுவும். ஒரு நெல் விதையை ஊன்றும் பொழுது அது எப்படி முளைத்து எவ்வளவு நெற்களை நமக்கு கொடுக்கும் என்று தெரியாது. இருந்தாலும் ஊன்றுகிறோம். மீளவும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு எடுத்து ஊன்றுகிறோம்.
அப்பொழுதும் நாம் ஊன்றுவதுதான் வேலையை ஒழிய பலன் என்பது விரிவாக வரும் என்பதை பின்னர் தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். அதுபோல இன்றைக்கு ஓரளவு நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக, ஓரளவு புரிந்து கொள்ள முடியாததாக இந்த விளக்கத்தை நாம் அமைத்துக் கொண்டாலும் கூட மணிவாசக பெருமானுக்கு இது ஒரு வகையில் அழுகையை தருகின்ற செய்திதான். நான் நினைத்து அனுபவித்தது வேறு, அதில் நீ சொல்லுகின்ற உரை 25 விழுக்காடு கூட வெளிவரவில்லையே என்பதாக அவர் எண்ணுவார். இரண்டற்கும் இடையில் நான் இருக்கிறேன், நீங்கள் புரியவில்லை. மணிவாசக பெருமான் சொல்லுவது, நான் அனுபவித்த அனுபவத்தை நானே சொல்ல தயங்கும் பொழுது அதிலே நீ 25 விழுக்காடு கூட சொல்லவில்லை, ஆனால் திருவாசக பேருரை என்று அமைக்கிறாயே என்று அவர் வருந்துவார் என்பது நமக்கு தெரியும். ஆதலினாலே ஒரு தொடரை எண்ணும் பொழுது இது கூறியது யார், யாரை பற்றி கூறுகிறார், அதனால் அவர் பெற்ற அனுபவம் என்ன, அந்த அனுபவத்தால் உலகத்தவருக்கு அவர் கொடுக்கின்ற விதி அல்லது மறை அல்லது உபதேசம் என்ன என்ற அடிப்படையில் தான் நாம் அதை சிந்திக்க வேண்டும். மிக காலம் கடந்திருக்கிறார் அவர். அதாவது நாம் பழக்க வழக்கத்தில் எடுத்துக்கொள்ளுகின்ற சொற்களினுடைய அமைப்புக்கு ஏற்ப இடம் தராமல் மிக நீண்ட தூரத்திலே அவர் அமைந்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் வழக்காறுகள் எப்படி இருந்தன என்பதை நாம் அறிந்து கொள்ளுவதற்குரிய வாய்ப்புகள் மிக குறைவாக அமைந்திருக்கின்றன. என்றாலும் கூட ஒரு காலம் போட்டு அந்த காலத்திலே அவர் இந்த வழக்கை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இவ்வாறு சொல்லியிருக்கிறார் என்பதை ஓரளவு அவரை வழிபட்டு துணையாக பெற்று சொல்லலாம் என்பதுதான் இந்த திருவாசக வகுப்பினுடைய கொள்கை. ஓரளவிலே நான் அதை செய்கிறேன், முழுமையாக செய்ய முடியும் என்பதாக நான் அதை சொல்ல இல்லை. நான் அன்றைக்கு பெருவிழா ஐயா அவர்கள் நடத்திய பெருவிழாவிலே சொன்ன பொழுது கில் என்ற சொல்லை உபயோகப்படுத்தியவர் மாணிக்கவாசகர். இலக்கணத்தில் ஒரு இடைச்சொல்லாக வருகிறது. கில் என்பது ஆற்றல் பொருள் உணர்த்தும் இடைச்சொல், அவ்வளவுதான். இன்றைக்கு உலக வழக்கிலே கில் என்பது வேறு ஒரு பொருளை குறித்து விட்டது. அது ஆங்கிலமாக இருந்தால் கொன்று விடு என்பது போல பொருளை குறித்து விட்டது. ஆனால் கில் என்பதை நாம் எடுத்து இப்பொழுது விளக்குவதாக இருந்தால் நமக்கு நேரடி சான்றுகள் வாழ்க்கையிலே இல்லை. மணிவாசக பெருமான் அதை சில இடங்களிலே சொல்லுகிறார். கிற்பவும் கில்லேனே, கிற்பவும் கில்லேனே என்று சொல்லுகிறார். கிற்றவாமனமே என்று சொல்லுகிறார். இங்கே எல்லாம் உரை அவரவர்கள் அந்தந்த இடத்துக்கேற்ப ஏதோ ஒரு உரையை நாம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஒழிய அந்த கில் என்ற சொல் ஆற்றல் பொருள் உணர்த்துகின்ற முழுமை சொல்லாக ஒரு காலத்தில் இருந்தது. சொற்கள் சிதைந்து வந்துவிட்டன, ஒரு காலத்தில் முழுமை சொல்லாக இருந்தது. இப்போது கூட அவன் எழுந்திருந்தான், நான் அன்றை கூட சொன்னேன், எழுந்திருந்தான் என்றால் என்ன பொருள்? எழுந்தான் என்றுதான் பொருள். எழுந்திருந்தான் அப்படின்னு சொன்னா எல்லாரும் எழுந்திருங்கள் சொன்னா எழுந்தான் என்பதுதான் பொருள். ஆனால் முறைப்படி சொல்ல போனால் எழுந்து இருந்தான். நாம் அந்த சொல்லிலே அப்படி உபயோகப்படுத்துவதில்லை. எழுந்திருந்தான்னா எழுந்தான் என்பதாக சொல்லுகிறோம். அந்த இருத்தல் என்பது முதல் வினையாக ஒரு காலத்தில் இருந்தது. அது கடைசியில உருவம் மாறி துணை வினையாக எழுந்திருந்தான், சாப்பிட்டு கொண்டிருந்தான், பேசிக் கொண்டிருந்தான். அது துணை வினையாக போய்விட்டதே ஒழிய முதல் வினையாக அமையவில்லை. ஆனா மாணிக்கவாசர் காலமெல்லாம் இருந்தான் என்பது முதல் வினையாக இருந்த காலம். இலக்கண முறைப்படி பார்த்தால் இருத்தல் என்பதெல்லாம் முதல் வினையாக இருந்து பழக்கப்பட்ட காலத்திலே அவர் பாடியிருக்கிறார். நாம் இப்ப இருந்தான் என்பதையே உபயோகப்படுத்துகின்ற சூழலில் இல்லை, ஆனால் தமிழ்தான். அதனால கொஞ்சம் போய் அவர் காலத்தை தொட்டு அவர் பாடுகின்ற நூலுக்கு, அவர் பாடுகின்ற அந்த பாடலுக்கு அவர் எந்த அனுபவ பொருள் கண்டிருப்பார் என்பதை கொஞ்சம் சிரமப்பட்டு நாம் போவதனாலே
திருவாசகம் படித்தால் எல்லாருக்கும் புரியும் என்று சொல்வது வேறு கதை. நான் படிப்பதற்கு எளிமையாக அந்த சீர்தலை போன்றவை அமைந்து விட்டன என்ற 10 பாட்டு படிப்பது போல கஷ்டமாக இருக்காது. ஆனால் அது இளமையாக இருக்கும் என்பதுதான் ஒரு முறை. பல சொற்கள் அந்த அதனுடைய இயல்பு அமைப்பு மாறிவிட்டது. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கொஞ்சம் அது காலதாமதம் என்றாலும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கணக்குன்னு அந்த காலத்தை யாரு எதை சொல்லுவார்கள்? கணக்கு கணக்குன்னு சொன்னா எண் கணக்கு தான். எண் கணக்கு தான் வரும். எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தனும் எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்று வரும். எண் என்பதற்கு உரை எழுதிய எல்லாருமே கணக்கு தான். இன்னும் கொஞ்சம் இலக்கிய நிறைய கணிதம், கணித்து சொல்லுவது கனி, கண்ணி உரைப்பான் கனி என்றெல்லாம் சொல்லுகிறார். மணிவாசக பெருமான் இதை சொல்லுகிறார். மணிவாசக பெருமான் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். அவர் எந்த வார்த்தை உபயோகப்படுத்தி இருப்பார் என்பதை நீங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்களேன். கணக்கிலா திருக்கோலம் நீ காட்டினாய் கழுக்குன்றிலே. என்ன உரை எழுதலாம்? இப்போ உள்ள நிலைக்கு என்ன உரை எழுதலாம்? கணக்கிலா திருக்கோலம் நீ காட்டினாய் கழுக்குன்றிலே என்பது. கணக்கிலா திருக்கோலம் என்பதற்கு எண்ணிக்கையில் அடங்காத கோலங்களை, எண்ணிக்கையில் அடங்காத பலவேறு ஏன்னா இவன் படித்தது கணக்கு என்பதற்கு எண் என்பதுதான். கணக்கிலா திருக்கோலம் என்று சொன்ன உடனே மாறி மாறி இந்த சினிமாவிலையும் டிவியிலையும் காட்டுற மாதிரி உடனே மாற்றி 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 கணக்கிலா திருக்கோலம் நீ காட்டினாய் கழுக்குன்றிலே. அவரே சொல்றார், அந்தணன் ஆகி ஆவதும் காட்டி. என்ன உருவத்தில் வந்தான் என்று மணிவாசக பெருமானே சொல்லுகிறார். அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் என்று அமைத்து சொல்லுகிறார். இது என்னதான் கணக்கு என்பதற்கு அவர் சொல்லுகிறார், கணக்கிலா திருக்கோலம் நீ காட்டினாய். இப்ப கணக்கு என்பதற்கு அவர் என்ன பொருள் சொல்லுகிறார்? கணக்கிலா திருக்கோலம் என்று சொன்னால் காலில் ஒரு கணக்கு 1, அதன் பிறகு முட்டிக்கால் 2, அதன் பிறகு தொடை 3, இடுப்பு 4, வயிறு 5, அந்த மாதிரி கணக்கு நாம பண்றதா? எந்த மாதிரி கோலம்? அவர் காலத்துல கணக்கு என்பது எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். இப்ப நம்ம காலத்துல கணக்கு அதுதான், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. என் கணக்கு அது இது நாம வந்துட்டோம். கணினி கணக்கு எல்லாம் கூட இப்போ புதுசா வந்திருக்குது, அதெல்லாம் வந்துட்டோம். ஆனா மணிவாசகர் கணக்குன்னு எதை சொல்லியிருப்பார்? அவர் பாடினது கணக்கிலா திருக்கோலம் அந்தணனாகி ஆண்டு கொண்டாய், அங்கே அவரே சொல்றார். இப்ப கணக்கிலா திருக்கோலம் என்பது என்ன பொருளை அவர் சொல்லுகிறார் என்று பார்த்தால், தேவாரத்தில் அதற்கு அடுத்த தேவாரத்திலே வருகிறது. கணக்கு என்பது அறம். இன்னைக்கு சொன்னா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கணக்கு என்ற சொல் அறத்தை குறிக்கும். அறம் என்று சொன்னாலும் எந்த அறத்தை குறிக்கும் அப்படின்னு சொன்னா, சில அறங்கள் நமக்கு பொதுவாகவே சொல்லப்படும். நீ அன்றைக்கும் படித்துக் கொண்டிருக்க வேண்டும், இது ஒரு அறம். நீ அன்றைக்கும் தானம் செய்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு அறம். நமக்கு அறம் முதல் சொன்னது வேதம் என்று சொல்லுகிறார்கள். திருமந்திரத்திலே வேதத்தை விட்டு அறம் இல்லை என்பதாக சொல்லப்படுகிறது. வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன் என்றெல்லாம் சொல்லுகிறார். இந்த வேதம் தான் அறத்தை சொல்லுகிறது. அது விதி நிஷேதம் என்ற 2 வகையில் சொல்லுகிறது. விதி என்பது இன்னதை செய், நிஷேதம் என்பது இன்னதை செய்யாதே. கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், அந்த மாதிரி சொல்லாதே. கோயில் இருக்கும் வீட்டில் குடியிரு என்பதாக சொல்
அது மாதிரி எல்லாம் வேறுபாடுகள் வந்திருக்கின்றன. இவைகளெல்லாம் எந்த அடிப்படையில் சொன்னார்கள், இதற்கு என்ன காரணம் சொல்லி இருக்கிறார்கள். அரங்கே விரும்பு 60 தினம் நம்முடைய முன்னோர் சொல்லி இருக்கிறார்கள். ஏன் சொல்லி இருக்கிறார்கள்? அதற்கு ஒரு விளக்கம் சங்க இலக்கியத்திலே நமக்கு கிடைக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார்கள்? அனுபவத்திலிருந்து ஒரு அறத்தை கற்றுக்கொள். அனுபவம் முதல்ல. நீ வேதத்துல சொல்லிச்சுன்னு கடைபிடிக்கிறது, அப்புறம் திருமுறையில சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு காலத்தில் இருக்கட்டும். ஆனால் அனுபவத்திலே இருந்து அனுபவத்தின் பிழிவாக என்ற ஒரு கொள்கை எடுத்துக்கொள். ஹரிச்சந்திரன் வாழ்நாள் முழுவதும் துன்பப்பட்டான். அந்த நிதி இழந்தானம், எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் அவன் என்ன சொன்னான்? கட்டுரை இழக்கிறேன், நான் சொன்ன வார்த்தை மீறி பொய் சொன்னது இல்லை, சொன்ன வார்த்தை இல்லை என்று சொல்லவில்லை. இப்ப ஹரிச்சந்திரனுடைய வாழ்க்கையை முழுவதுமா எடுத்துக்கொண்டால் அவன் அரசாண்டான், மனைவியோடு இருந்தான், குழந்தை எல்லாம் இருக்கலாம். ஆனால் அவனுடைய வாழ்வியல் கூறு என்ன என்று கேட்டால் உண்மை பேசுதல். ஒரே விஷயத்துல நாம முடிச்சுடலாம். வாழ்வியல் அனுபவத்திலே இருந்து இப்படி நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவோ சொல்லி சென்றிருப்பார்கள். இந்த சாகர காலத்துல அப்ப எப்போ இவ்வளவு நாள் நீ எப்படி வாழ்ந்தியப்பா, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா, எனக்கே ஒன்றும் தெரியாத வாழ்ந்துட்டான்டா, என்கிட்ட நீ என்ன கேட்க போறேன்னு சொன்னவனும் இருக்கிறான். இல்லை இல்லை இப்படி இரு என்பதாக சொன்னவனும் இருக்கிறான். சங்க காலத்துல ஒரு வரையறை பண்ணார்கள். அதை என்ன செய்தார்கள் என்று கேட்டால் 10 பாட்டு 8 தொகை 11 கீழ்கணக்கு அப்படின்னு பேர் வச்சான். கீழ்கணக்கு அப்படின்னு சொன்னா ஃபுட்நோட், அதாவது வாழ்வியல் தெளிவு முழுவதும் எழுதி therefore I accept ஏதாவது ஒன்று therefore இது 3 இந்த இது போடுறது, அதாவது வந்து ஆயுத எழுத்து மாதிரி ஒன்று 3 புள்ளி அப்படி வச்சுட்டு இன்னது என்பதாக சொல்லுவார்கள். அதாவது வாழ்வியல் முழுவதும் நாம் உணர்ந்து பார்த்தால் நம்முடைய வாழ்வியலிலே வந்த அற குறிக்கோள் ஒன்று உண்டு. அதுதான் கீழ்கணக்கு. கீழ்கணக்குன்னு அது வந்து அண்டர்லைன் பண்ணு. என்ன அடிப்படை என்று கேட்டால், விரிந்து பரந்த என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் நீங்கள் அப்படியே அமைத்து பார்த்தால் ஒரே ஒரு வார்த்தை வரும், அதுதான் என்னுடைய கீழ்கணக்கு, அற குறிக்கோள், அறம். அதை சொல்ல ரொம்ப பேர் கற்றுக்கொள்றதில்லை. இப்போ நானே நான் செத்த போன பிறகு, செத்து போறதுக்கு கொஞ்சம் முன்னால என் பிள்ளைகள்லாம் வந்து நீ இவ்வளவு தூரம் வாழ்ந்தியே, நீ என்னப்பா தெரிந்து கொண்ட என்பதாக சொன்னால் இன்னது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வரி ஒன்று அமைய வேண்டும். அதற்கு அவர்கள் அமைத்த பெயர் கீழ்கணக்கு என்பது. கீழ்கணக்கு அப்ப 18 மேல் கணக்கு இருக்கிறது. 18 மேல் கணக்குக்கு ஏற்ப 18 கீழ்கணக்கு வருகிறது. 18 நூல்கள், 18 கீழ்கணக்கு நூல்கள். மேல் கணக்கு நூல்கள் என்ன என்பதாக சொன்னால் 10 பாட்டும் 8 தொகையும். பரந்துபட்ட வாழ்க்கை, பல பேருடைய வாழ்க்கை, அரசர், வணிகர், இருவகை வேளாளர், பாணர்கள், பாடுகின்ற புலவர்கள், இப்படி பல பேருடைய வாழ்க்கையெல்லாம் கலந்தது 18 கீழ்கணக்கு நூல்கள், 18 மேல் கணக்கு நூல்கள். 18 நூல்கள், 8 தொகை 10 பாட்டு. அதிலிருந்து வடித்து எடுத்த சாறு, அதிலிருந்து வடித்து எடுத்த சாறு கீழ்கணக்கு என்று பெயர் பெறுகிறது. இந்த கீழ்கணக்கு என்பதற்கு பொருள் சொன்னவர் திருமுறை ஆசிரியர். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று
அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புலம்புகின்றாரையும். அவரவர்கள் செய்கின்ற காரியம் அழுது காமுற்று அரற்றி இறைவனிடத்தில் நின்று அழுது எல்லாம் சொல்லுகிறார்கள். அதற்கு இறைவன் எழுதும் கீழ்கணக்கு என் நம்பர் ஈசன். இறைவன் அவர்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது, எப்படி அவர்கள் பாடுபட்டார்கள், எப்படி வணங்கினார்கள் என்ற வரலாற்றையெல்லாம் வைத்துவிட்டு கீழே ஒரு வரி எழுதுகிறான், கீழ்கணக்கு. கீழ்கணக்குன்னா ஃபுட்நோட். அதுதான் பேசும். அது யமன்கிட்ட போறதா இல்லை மேலுலகத்துக்கு போறதா இங்கே போறதா என்பது பற்றி இந்த எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. இப்ப கீழ்கணக்கு என்பதற்கு அறக்குறிக்கோள் என்று பெயர். அறத்தை பற்றிய வடிவம், அறச்சட்டங்கள், அதைத்தான் கீழ்கணக்கு. இப்போ நாம மாணிக்க வாசகருக்கு வரணும். அவர் என்ன சொல்றார், கணக்கிலா திருக்கோலம். கணக்கு என்பதற்கு அறச்சட்டம், அறத்தின் முகடு, அறத்தின் வடிவம், அறத்தினுடைய இயக்கம், அறத்தினுடைய செயல்பாடு, இதுதான் வாழ்வியல். இந்த அறத்தை மேற்கொண்டு நான் வாழ்ந்தேன் என்பதாக சொல்லுவது. திருக்கழுக்குன்றத்திலே பெருமான் காட்சி தரும் பொழுது மணிவாசக பெருமான் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய். அங்க கணக்கு இலா என்ன பொருள் சொல்லியிருப்பார். இப்ப கணக்கு என்பதற்கு நாம வரிசையா பொருள் சொல்லி கொண்டு வந்தோம். கணக்குன்னா எண் கணக்கு சங்க காலத்தில் இருந்தது. எண் என்ப ஏன எழுத்தன்ப எண்ணெழுத்துகளில் எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம் இதெல்லாம் இருக்கிறது தான். ஆனா எண் என்ற கணக்கு என்ற பொருளுக்கு மாறாக கணக்கு என்பதற்கு அறச்சட்டம் என்பதாகிய ஒரு விளக்கம் சங்க காலத்தில் இருந்து இருக்கிறது. நான் எதற்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த கூட்டத்திலே கிற்பவும் கில்லேனே, கிற்பவும் கில்லேனே இந்த அரிய வழக்கு வேறு எந்த நாயன்மாரிடத்திலேயும் காணப்படவில்லை, வேறு யாரும் சொல்லவில்லை. திருக்குறளிலே உணர்த்துகிற்பார் என்று கில் வருகிறது. ஆனா கில் என்பதற்கு என்ன பொருள் என்பது பற்றி நான் அன்றைக்கு ஏன்னா அவருடைய பிரயோகத்துல சில அருமையான பிரயோகங்களை அந்த கால வழக்காய் இருந்திருக்கலாம், இந்த காலத்தில் நமக்கு இல்லை. அதை கிற்பவும் கில்லேனே கிற்றவாமனமே என்றெல்லாம் சொல்லுகிறார். அதற்கெல்லாம் பொருள் எங்கே தேடுவது என்று கேட்டால், அவரை அவர் காலத்தில் இருந்தவரை அந்த நூல்களிலே உள்ளவைகளை வைத்துத்தான் நாம் பொருள் சொல்ல வேண்டுமே ஒழிய இந்த ஒன்றிற்கு நீங்க ஒரே இதனால் பல நிலைகளில் எழுதியிருப்பார்கள். எதற்காக சொல்லுகிறேன், சில அருமையான பிரயோகங்கள் அவர் காலத்தில் இருந்தது. கணக்கிலா திருக்கோலம் என்ன கோலமாக இருக்கும், இவர் என்ன கணக்க பார்த்திருப்பார் என்று சொன்னால், நம்மால் அனுபவிக்க கூடியது ரெண்டு, அன்பும் அருளும் தான் நம்மால் அனுபவிக்கக்கூடியது. அந்த அன்பு சில சமயம் மாறுபாடாக போகும். அதுக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை உண்டு. அன்பு என்பது பாசமாக போய் பாசமானது பிள்ளையை வேறு வழியில் கொண்டு போய் நிறுத்தி அன்போடு வளர்த்தேன் என்று சொல்லலாமே ஒழிய பாசத்தோடு வளர்த்து அது வேற வழியில போகும்போது துன்பம் தரும்போது நாமே கவலைப்படுவோம். அன்பை கொஞ்சம் நல்ல ஆராய்ந்து ஞானத்தினாலே அதை நன்றாக நீங்கள் கழுவுதல் வேண்டும். அறிவிலார் அன்பு என்பதாக நான் சொல்லுவது, அறிவினால் சுத்திகரிக்கப்படுவது, ரிஃபைன் பண்ணப்படுவது. ரிஃபைனரி மெத்தட் இப்போ நமக்கு மிகவும் சுலபமாக கிடைத்துவிட்டு எந்த பொருளையும்
ஒரு கச்சா எண்ணெயை வாங்கி அதை நாம் ரிஃபைனரி மெத்தட் என்பதாக சொல்லி தூய்மைப்படுத்துவோம். அன்பை தூய்மைப்படுத்தினால் அருள் வரும். அன்பை தூய்மைப்படுத்தினால் அருள் வரும். ஞானத்தால் தூய்மைப்படுத்தினால் உலக உயிர்கள் எல்லாவற்றிற்கும் அது சென்று பரவும். அன்பு அருள் ரெண்டுதான் நம்முடைய அனுபவம். நான் என் குடும்பத்திற்கு என்று சொத்து எழுதி வைத்தால் அன்பு. என்னுடைய சொத்து முழுவதையும் உலகத்தவர் யார் யாருக்கு வேண்டுமானாலும் சேரட்டும் என்பதாக சொன்னால் அருள். இந்த ரெண்டு தான் நம்மால செய்யக்கூடிய ஒன்று. இறைவனிடத்திலிருந்து நமக்கு நேராக வருவது கருணை. அது நம்மிடத்துல இல்லை. கருணை என்பது நாம சொல்றோம், உங்க கருணை என்றெல்லாம் உலக வழக்கில் சொன்னாலும் கூட கருணை நம்முடைய சொத்து இல்லை. அன்பு, அருள், ஆர்வம், நட்பு இவையெல்லாம் நம்முடையது. கருணை அங்கிருந்து வருகிறது. கருணையே வடிவாக பெருமான் நின்றானேயானால் எந்த இடத்தை தொட்டாலும் கருணை இருக்க வேண்டும். எந்த இடத்தை தொட்டாலும் கருணை இருக்க வேண்டும். கருணையே அதை கண்டர் கலிவெண்பாவிலே குமரகுருபரர் முருகப்பெருமானை பார்த்து சொன்னார். கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு என்பதாக அவர் சொல்லுவார். கருணையே வடிவமாக வந்தால் அந்த வடிவத்திற்கு கணக்கிலா திருக்கோலம். கணக்கு அமைக்க முடியாதது. இது அன்பா அருளா என்று வரையறுக்க முடியாதது. ஆர்வமா நட்பா என்று சொல்ல முடியாதது. அறத்தின் வயப்பட்டதா என்று சொல்ல முடியாது. அறத்தின் நிலையில் அது இல்லை. ஏன் இல்லை என்று கேட்டால், நீ என்னை காப்பாற்ற வருகிறாய் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அப்ப அறம் முரண்படுகிறது. அறத்தின் வடிவில் நான் உன்னை காப்பாற்ற வந்தேன் என்பதாக சொன்னால் என்னிடத்தில் அறமே இல்லை. அந்த சட்ட நேர்வட வந்தில்லாத சடக்கனேன் உன்னுடைய துளைத்தோல்ல வச்சு அந்த தராசல வைத்து பார்த்தாயானால் ஒரு பக்கம் உன்னுடைய கொள்கையும் என்னுடைய செயலும் வைத்து பார்த்தால் இந்த கொள்கைதான் அழுத்தமா இருக்கு, என்னுடைய செயல் மேலே போய்கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் கூட அந்த தராசு முள் நடுவில் வரவே இல்லை. அவர் என்ன சொல்றார்? சட்ட நேர்பட வந்தில்லாத சடக்கனேன். சட்ட நேர்படுதல் என்று சொன்னால் சில சமயம் அந்த பொருளை வைக்கும் போது அந்த தராசு முள்ளானது அப்படி இந்த பக்கம் அப்படி போகும், அந்த பக்கம் போகலாது, இந்த பக்கம் அப்படி போகும். அப்படியாவது திடீர்னு வந்து விடுமா என்று கேட்டால் அப்படி கூட அது 11 போல அமைந்திருக்கிற இடத்துக்கு வருவே உடைய 12 என்ற நடுநிலைக்கு வரவே இல்லை. சட்ட நேர்பட வந்தில்லாத சடக்கனே, நான் செய்தது எல்லாமே தவறு. நீ என்னை ஆட்கொள்ளுகிறாய் என்று சொன்னால் அங்கே கணக்கு இல்லை, அறம் இல்லை, கீழ்கணக்கு இல்லை, எதுவுமே இல்லை. அப்போது சொல்லுகிறார், நீ வந்த கோலம் கருணை கோலம், கருணையே வடிவான கோலம். அதை சொல்லும் பொழுது கணக்கிலா திருக்கோலம் நீ காட்டினார். கருணை என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கருணையே ஒரு உருவமாக வந்து நின்று என்னை ஆட்கொள்ளுகிறது என்பதாக சொன்னால் அந்த உருவத்தை மணிவாசக பெருமானுடைய வாக்கிலே சொல்லும் பொழுது கணக்கிலா திருக்கோலம் நீ காட்டினார். இப்ப கணக்கு என்பதற்கு நாம் என்ன உரை கொள்ளுவது என்பதாக சொன்னால், நாம் பயிலுகின்ற இந்த உலகத்தில் தெரிந்து கொள்ளுகின்ற விளக்கம் முழுவதுமே இல்லை. அவர் புதிய அணுகுமுறையிலே அனுபவத்திலே அதை அமைத்து சொல்லுகிறார். நேற்று நான் தொழிலதிபரத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது நான் சொன்னேன், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பல இருக்கைகள் வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்நாளில் பல இருக்கைகள் வைத்திருக்கிறார்கள். அதில் தேவநேய பாவாணர் போன்றவர்கள்லாம் இருந்து இந்த மொழி திருவாசகத்துக்கு என்றே ஒரு இருக்கை வைத்திருக்கிறார்கள். திருவாசகத்துக்கு மட்டுமே.
அதுல பள்ளியக்கரம் பண்டிதனே கந்தசாமி பிள்ளை அவர்கள் இருந்தார்கள். ஐயா அவர்கிட்ட கேட்ட என்கிட்ட அந்த புத்தகம் இருக்குது என்று சொல்ல ரொம்ப நீண்ட நாளைக்கு முன்னாடி அதற்கு சிபி சர்சிபி வந்து எழுதியிருக்காரு. அன்றைக்கு கூட நான் கூட்டத்தில் சொன்னேன், சர்சிபி அந்த அளவுக்கு திருவாசகம் படித்திருக்கிறாரா அப்படின்னு எனக்கு வந்து புரிஞ்சது அந்த முன்னுரையை படித்த பிறகுதான். ரொம்ப அருமையான ஒரு 1.5 பக்கம் தான் எழுதியிருக்கிறார் பண்டிதனை கந்தசாமி பிள்ளை. அதில் கால ஆராய்ச்சியில முதல்ல மாறுபடுறார் அவர். இந்த ஆசிரியர் கிபி 8ஆம் நூற்றாண்டு என்று சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் 1.5 பக்கம் தான் எழுதியிருக்கிறார். அதில் இந்த விஷயத்தை அவர் எழுதியிருக்கிறார், ஆங்கிலத்தில் எழுதியிருக்கார். அவர் சொல்றார், நரியை குதிரை செய்வானும் என்ற பாட்டு வருவதனால இதை கொஞ்சம் முன்னே கொண்டு போகலாம் காலத்தை. ஆசிரியர் 8ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றார், நான் அதை மறுக்கவில்லைன்னு சொல்லிட்டேன். அவர் அதை மறுத்து வந்து இதுதான் நீ கொள்ளணும் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. 8ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றார் அவர். ஆனா அப்பர் பெருமான் பாட்டிலேயே நரியை குதிரை செய்வானும் என்று வந்திருக்கிறதுனால கொஞ்சம் முன்னே இருக்கணும் என்பதாக அதை சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவது இந்த விஷயத்தை சொல்லுகிறார். நான் அன்றும் சொன்னேன், இன்றும் சொன்னேன், அவரத்தை பேசிக் கொண்டிருந்தேன். இந்த திருவாசகத்துக்காகவே ஒரு இருக்கை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பண்டிதனை கந்தசாமி பிள்ளை அவர்கள் அங்கே இருந்து இதன் நான் அப்போ உடன் தத்துவத்துறையாக இருந்தாலும் அங்கே தமிழ்துறை போய் வருவதில் பண்டிதனை கந்தசாமி பிள்ளை எழுதியிருக்கிறார், பல செய்திகள் அதை பற்றி எழுதியிருக்கிறார். என்றாலும் ஒவ்வொரு ராமாயணத்துக்கு என்று ஒரு இருக்கை பல ஆராய்ச்சியாளர்கள் இருந்து அதை வந்து தெளிவான நடையிலே பதிப்பித்தார்கள். இதை வந்து கந்தசாமி பிள்ளை பதிப்பித்திருக்கிறார். இதுல மாறுபாடு என்ன என்று கேட்டால் இந்த 49வது பதிகம் தான் மாறுபாடு. 51 பதிகங்கள்ல 49வது பதிகம் திருப்படை ஆட்சி. அதற்கு உரை சொல்லுவது என்பது மிகவும் கஷ்டமான செயல். இந்த சாஸ்திரவாதி நேற்று நான் அவரிடத்துல பேசிக் கொண்டிருந்தேன். இந்த இடத்துல வந்து உரை சொல்லுவதற்கு வந்து நான் சிரமப்படுறேன். ஆனா அவர் சொல்லியிருக்கிறார், அதாவது சர்சிக்கு சொல்றார். அவர் வந்து சைவ சித்தாந்தம் படிச்சார்னா சொல்ல மாட்டேன், அது எப்படி என்னென்ன படிச்சிருக்காரு எந்த இருந்தாலும் அத்வைதி, அது எனக்கு வந்து தெளிவா தெரியும். அவருக்கு கொஞ்சம் நெருங்கிய பழக்கம் உண்டு, அண்ணாமல் இருந்த போதே கொஞ்சம் நெருங்கிய பழக்கம் உண்டு. அதனால அவர் சொல்றார், இது வந்து ஒரு அருமையான அனுபவம், ஒரு அருமையான அனுபவம். அதாவது ஒரு நடுவு நிலைமை பெற்றவன் தான் அந்த அனுபவத்தை சொல்ல முடியும். இப்போ நமக்கு என்னன்னு கேட்டா, இப்போ நாம் இருக்கிற நிலை கட்டுப்பட்ட நிலை, தத்த நிலை என்று சாஸ்திரத்தில் சொல்லுவார்கள். மலங்களினாலே கட்டுப்பட்ட நிலை, எல்லா ஆசைகளும் வந்து கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கின்ற ஒரு நிலை. காலம் சூழல் எல்லாமே நம்மை கட்டுப்படுத்தி விட்டன, கட்டுப்பாட்டுக்குள் அடங்கிய நிலை. இன்னொன்று எந்த கட்டுப்பாடுமே இல்லாத நிலை, முத்தி நிலை. இது பெற்ற நிலை, அது முத்தி நிலை. வாங்க, இது பெற்ற நிலை, அது முத்தி நிலை. இப்போ ரெண்டுக்கும் நடுவிலே மணிவாசக பெருமான் இருக்கிறார். அவர் பெற்ற நிலையை விட்டு நீங்கி விட்டார், முத்தி நிலைக்கு வந்து விட்டார். அதை நாங்கள் சாஸ்திரத்தில் சொல்லும் பொழுது ஜீவன் முத்த நிலை என்பதாக சொல்லுவார்கள். இன்னொரு பேர் அவதூதர் என்பதாகவும் சொல்லுவார். நிர்வாண நிலை, நிர்வாணம், உலகத்தை பற்றி கவலை இல்லை, ஆனால் உலகத்தில் இருப்பார்கள். அது மாதிரி ஜீவனாக இருப்பார்கள், முத்தி பெற்ற ஜீவனாக இந்த உடம்பில் இருப்பார்கள். முத்தி பெற்ற ஜீவனாக இந்த உடம்பில் இருக்கின்ற ஒரு ஆன்மா உலகத்தை பார்க்கும் பொழுது மலத்தினால் கட்டுப்பட்டு இந்த மக்கள் கவலைப்படுகிறார்கள் என்பதையும் அவர்கள் சொல்லுவார்கள். இறைவன் இப்படிப்பட்டவன் என்று கட்டு நீங்கிய நிலையையும் சொல்லுவார்கள். அப்படிதான் இருக்கணும். இதை எழுதுறது வந்து சிபி, அதுல நீங்க வந்து ஞாபகம் வச்சு ஒன்று சார், சர்சிப்பு எழுதுறாரு, இந்த இடத்தை எழுதுறாரு.
சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது கேட்டால், இங்கே இருந்தால், அதாவது பெற்ற நிலையிலே இருந்தால் முத்தி நிலை நமக்கு தெரியாது. முத்தி நிலையில் இருந்தால் பெற்ற நிலை நமக்கு தெரியாது. நீ எங்க இருந்தாலும் கூட முத்தி நிலையை உணர்ந்தால் பெற்ற நிலையை சொல்ல முடியாது. பெற்ற நிலையை நீ உணர்ந்து சொன்னால் முத்தி நிலை உனக்கு வராது. இதுதான் இதுவரை வந்த தெளிவான முடிவு சாஸ்திரத்துல. நாம என்னதான் இறைவன் இருக்கிறான்னு சொன்னாலும் கூட இறைவனை முழுமையாக அனுபவித்து சொல்லுவது என்பது இந்த உலகத்தில் முடியாது. ஏனென்றால் கட்டுப்பட்ட வாழ்க்கையில் நாம் இருக்கின்ற காரணத்தினாலே. அங்கே போய்விட்டால் இந்த கட்டுப்பட்ட நிலையை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. இதுதான் இன்றைய வரை சாஸ்திரத்திலே வருகிறது. நான் அவரிடத்தில் சொல்லி இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள்ல நான் சாஸ்திரத்தை மீளவும் படிக்க போறேன். மீளவும் படித்து இதுக்கு ஏதாவது விளக்கம் வந்தால் சொல்லுகிறேன். அவர்கிட்ட நேற்று நான் இதை பற்றி சொன்னேன். மணிவாசகர் சொல்லுகிறார், கண்கள் இரண்டும் அவன்கடல் கண்டு களிப்பன ஆகாதே. அதற்கு உரை எழுதியவர்கள் ஆகும். அவர் கூட சொன்னார், நான் கூட ஆகும் தான் எழுதியிருக்கேன். சோசோன்னு சொன்னார், ஆகும் தான் எழுதியிருக்கேன். ஆகாதே என்பதற்கு ஆகும் என்று எழுதுவதற்கு இலக்கணம் இடம் தராது. நீங்க சொல்லிக்கலாம், என்ன இலக்கண முறைப்படி நீங்க அங்க கை வைக்க முடியாது. அப்ப கண்கள் இரண்டும் அவன்கள் கண்டு களிப்பன ஆகும், ஆகாது. இப்ப மணிவாசக பெருமான் என்ன சொல்லுகிறார் என்று சர்ச்சித்து சொல்லுகிறார். இது ஒரு அருமையான அனுபவம். இது உலகத்தில் வேறு எங்கேயும் எந்த தத்துவ ஆசிரியரும் இதை அமைக்கவில்லை. அவர்கிட்ட என்கிட்ட பேசிட்டு இருந்தார். அப்புறம் சொன்னார், நடுவு நிலையில் நின்று இது இப்படி இருக்கிறது, இப்படி இருந்தது, ஆனால் இது இப்படித்தான் இருக்கிறது என்பதாக இரண்டையும் ஒரு சேர அமைத்து சொல்லுகின்ற ஒரு ஆற்றல் மணிவாசக பெருமானுக்கு அமைந்திருந்தது. வேற எந்த அருளாளர்களுக்கும் அவர் சொன்னது உலகத்தில் நான் படித்தவர்கள் பார்த்ததே இல்லை. மணிவாசக பெருமான் சொல்லுகிறார், ஆகாது என்று தான் பொருள் சொல்லணும். கண்கள் இரண்டும் அவன்கள் கண்டு களிப்பன ஆகாது. ஆனந்தத்தில் நீ மூழ்கி அனுபவித்துக் கொண்டிருப்பது ஒன்றுதான் நடைபெறுமே ஒழிய அவன் கண்களை கண்டு கால்களை கண்டு ஆஹா அழகு என்று பேசுகின்ற ஒரு ஆற்றல் அங்கே அமையாது. அப்ப இங்கே எதை நாம் பெரியது என்பதாக சொல்லுகிறோமோ இது அங்கே அமையாது. நான் எதற்காக சொல்லுகிறேன், மணிவாசகருக்கு உரை எல்லாரும் சொல்ல முடியும். மணிவாசகருடைய திருவாசகத்தை எல்லாரும் படிக்க முடியும். ரொம்ப எளிமையாக படித்து தெரிந்து கொள்ளுகின்ற அமைப்பில் அது இருக்கும். அனுபவ பொருளுக்கு நீங்கள் போவதாக இருந்தால் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் காலத்தில் எவ்வாறு பயின்றது என்பதை நீ பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து அந்த அனுபவத்தை கொண்டு வந்து வைத்தால்தான் திருவாசகத்துக்கு நாம், அதனால முன்னோர்கள் நம்ம திருவாசகத்துக்கு உரை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு பொதுவா உரை சொல்ல முடியாதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அந்த காலம் அந்த அனுபவம் எல்லாவற்றையும் வைத்து சொல்லுவதற்கு நம்ம கால வழக்கு இல்லை. கணக்கு என்பது போல கணக்கிலா திருக்கோலம் சொன்ன கருணை கோலம். அந்தணன் ஆவதும் காட்சி வந்தார்கள். அந்தணன் கருணை உடையவனாக வந்து நிற்கின்ற ஒரு கோலம். நீ இது காலு இது எடுப்பு அப்படிலாம் பார்க்க முடியாது. ஒரே ஜோதி கருணையாக இருக்கிறது. கருணையாக நின்ற கோலம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அது கணக்கிலா திருக்கோலம் சொல்றாரு. கணக்குன்னா என்ன அப்படின்னு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சென்று போனால், கணக்கு என்பது அறக்கோட்பாடுகள். அறக்கோட்பாடுகள் திருமுறைகளை படித்தால் உங்களுக்கு அந்த இது தெரியும். 11 கீழ்கணக்கு 11 மேல் கணக்கு என்றெல்லாம் கணக்கு அப்படி வந்தது. ஆனால் கணக்கு என்பதற்கு கருணை என்று மணிவாசகருடைய அந்த வார்த்தைக்கு இந்த விளக்கம் சொல்லணும். யாரும் எழுதவில்லை.
யாரும் எழுதவில்லை. நாம செலவு பண்றதுதான் மிச்சம், உரை எழுதி சொல்லி எல்லாரையும். ஆனா உள்ள பயன் நமக்கு அமைவதில்லை. இந்த கணக்கு அந்த ஒரு வார்த்தை, கணக்கிலா திருக்கோலம் நீ காட்டினார். திருக்கழுக்குன்றத்துல அவருக்கு ரொம்ப மிக மிக ஈடுபாடு. அதனால அத சொல்றார், கணக்கிலா திருக்கோ. அதுபோல மாசு அற்ற சோதி. நாம இப்பதான் நம்ம சப்ஜெக்டுக்கு வரோம், மன்னிக்கணும். ஏன்னா அதுக்கு ஒரு மாற்று உரை சொல்ல போகிறேன். அதற்கு உள்ள பீடிகை மாசற்ற சோதி. இறைவன் குற்றமற்ற ஜோதி வடிவானவன். இதுதான் உரை எதிர்க்கிறார்கள். இறைவனுக்கு அந்த மாதிரி ஜோதி வடிவம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எதை எடுத்தாலும் சுயம், எதை எடுத்தாலும் உயர்ந்தது, அவ்வளவுதானே. ஆல மாசற்ற சோதினா குற்றமற்ற சோதியாக இருப்பவன் என்று சொல்லுவது உரையாக இருக்குமான்னு யோசனை பண்ணி பாருங்களேன். அது அனுபவத்திற்கு பொருந்தாது. அப்ப குற்றம் உள்ளதா? இந்த அடுத்தது குற்றம் உள்ளதா? அதை ஒத்துக்க நமக்கு மனசு வராது. கேட்டா இறைவனுக்கு போய் நாம் என்ன குற்றம் சொல்லுவது என்பது பற்றி நக்கீரன் கூட குற்றம் சொல்றது திரும்ப அவன் திரும்ப பெற்றதாக நமக்கு வரலாறு கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அந்த பாட்டுல அது வந்தது, அது அவ்வளவுதான். அதுக்கு அது ஒத்து நீ வேணா பனிஷ்மெண்ட் உடனே உன்னுடைய அதிகாரத்தில் நீ இருப்பதனாலே நீ எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற, அது தெரியல இது தெரியல எனக்கு கண்ணு தெரியல, அதெல்லாம் சரி. அதுக்காக குற்றத்தை ஒத்துக்கொண்டு இது சரின்னு ஒத்துக்கொண்டா என்பது பற்றியே இல்லை. அண்மையில கூட ஒரு செய்தி அது ஒத்து வந்தது. நானே பிரபஞ்சத்தில் இருக்கும் பொழுது சித்தாந்த இதழில ஒரு செய்தி எழுதின போது மறுப்பு வந்தது. மறுப்பும் போட்டேன். திரும்ப நான் அதுக்கு மறுப்பு எழுதினேன். இப்படி சில கொள்கைகளை நாம சொல்லும் போது அதுக்கு மறுப்பு வருவது உண்டு. நேற்று கூட அந்த விழாவில் கூட அந்த செய்தி, இறைவனுடைய திருவடி மண்ணை தொட்டது, மண்ணுக்கு இறைவன் திருவடி தெரியும். திருவாரூர் நடந்தாரு, போனார், அதெல்லாம் சொன்னார். அடுத்து பேச நம்முடைய ஆசிரியர் சொன்னார், முடியும் தெரியுமேன்னு சொன்னார். அதை நம்ம கூட்ட ஒருத்தர் நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு. இது பற்றிய சர்ச்சை ஒன்று சித்தாந்தத்தில் நான் தொடர்ந்து எழுதியிருக்கிறேன். இது ஒரு சர்ச்சை. அதனால நான் அதே தலைப்பு, அதாவது மண் தளர்ச்சி ஈசன். நான் தேடி பார்த்தா அம்மையார் இந்த செம்மை நலம் என்று ஒன்று போட்டு, அதாவது சித்தாந்தத்தில் நான் எழுதிய ஆசிரியர் உரைகளை எல்லாம் தொகுத்து செம்மை நலம் என்பதாக ஒரு நூல் போட்டுக்கிறாங்க. அதை தேடி பார்த்தா அது இல்லை, அந்த பகுதி தூக்கியது உண்மைதான். நானே எழுதியிருக்கிறேன். அந்த மண் காலில் இது மட்டும் இல்லை, தலையும் அவனுடைய மண்ணை அமைந்தது என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். அந்த கட்டுரைக்கு அடுத்த இதழில் அதுக்கு ஒரு மறுப்பு வந்தது. மண்ணை தூக்கினான் என்பதாக நீங்கள் சொல்லுவதும், வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மண்ணை உண்டான் என்று சொல்லுவதும், தாமோதரன் என்ற பெயரிலே மண்ணுலகம் முழுவதையும் ஏழைய உலகத்தையும் வைத்துக் கொண்டு அதிலே பாம்பை கட்டிக்கொண்டு தாம உதரன் என்பதாக எல்லாம் மண்ணை அடிப்படையாக கொண்டு வருகிறது என்பது கழுத்து வரையிலும் தான் அதை நீங்கள் கொள்ளலாம். திருவடி நம்மால் அனுபவிக்கப் பெறுவதே ஒழிய அது இதை சுமந்தது என்பதெல்லாம் சொல்லுவது நையாயிகர். அவர் அந்த எழுதினவர், நியாயம் படித்தவர். இறைவனுடைய பரம்பொருள் தன்மைக்கு அது இழுக்கு. என்னைய மாணிக்கவாசகரே சொல்றாரு மண் தளர்ச்சி ஈசன். யார் சொன்னாலும் திருமுடிக்கு நீங்கள் சொல்லாதீர்கள். திருமுடியினுடைய தாற்பயம் என்ன என்று கேட்டால்
யாராலும் எதனாலும் தொடப்படாதது, பரிசிக்க முடியாதது, காண முடியாதது, கை வைக்க முடியாதது என்பதுதான் சாத்திரம். அதிலிருந்து நீங்க மாறக்கூடாது. எதை சொன்னாலும் நீங்கள் கடுத்தோடு வைத்துக் கொள்ளுங்கள். மறுப்பொந்தலுக்கு நம்ம சித்தாந்தத்துல அந்த மறுப்பு நான் எழுதியிருக்கிறேன். அவர் எழுதின மறுப்பு சித்தாந்தத்துல எழுதியிருக்கிறேன். அப்புறம் அதுக்கு நான் விரிவா அவர் என்ன சொல்றார், யாராலும் அண்ட முடியாதது முடியும். அதற்கு நீங்க அதுக்கு மேல ஒண்ணு இருந்தது என்பதாக எல்லாம் சொல்லி யார் சொல்ல இருந்தாலும் கூட நீங்க ஒரே சொல்லக்கூடாது, தத்துவம் ஒத்துக்கொள்ளாது. சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து ஓய்வு பெற்றுக் கொள்கிறார். அவர்தான் எழுதியிருந்தார். நான் சித்தாந்தத்தில் அவருடைய கட்டுரையும் போட்டுட்டேன். அன்னையிலிருந்து நான் இதை விட்டுவிட்டேன். நான் தானே கட்டுரை எழுதினேன். மதுரையில ரெண்டு செய்தான் என்று எழுதினேன். சில விஷயங்கள் தத்துவம் எப்படி இருந்தாலும் கூட அந்த காலநிலையை நோக்கி நாம் அதற்கு உரை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு அமைந்து விட்டது. அல்ல மாசற்ற சோதி என்பது ஒன்று. மாசு அறுத்தல், மாசினை அறுத்தல் என்ற செயலை செய்கின்ற சோதி. அறுத்தலை செய்த சோதி. அற்ற என்பதற்கு நேராக பொருள் வருமா என்று கேட்டால் அறு தன்வினை. இது மாசை அறுத்தல், மற்றவர்களுக்கு இல்லாமல் செய்தல். அவரிடத்தில் இல்லாது போவதாக செய்வதற்கு பிறவினை என்பதாக பொருள் வரும். அதற்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது. தன்னிடத்தில் உள்ள ஒன்றை, ஒரு நல்ல செய்தியை பிறரிடத்திலேயும் அதை கொண்டு வருமாறு செய்கின்ற நிலையிலே ஒரே சொல்லை பயன்படுத்த வேண்டும். தன்னிடத்திலேயும் இருக்கும், அங்கேயும் அது செயல்படுத்தப்படும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப அடுத்த உதாரணத்தை புரிஞ்சுங்க. இந்த தமிழ்ல இருக்கின்ற ஒரு ஒரு நுட்பமான இலக்கண பகுதி, அதெல்லாம் நீங்க இலக்கணத்தை படிச்சா தெரியாது. அது இலக்கணத்தில் தக்க ஆசிரியர்கள் உட்கார்ந்து கொட்டி இது இப்படி படுக அப்படின்னு சொன்னா அதுல வராது. ஒழுக்கம் என்பதற்கு இந்த காலத்துல சொல்லவே கூடாத ஒரு சொல் எது? ஒழுக்கம் என்பது. அது எடுத்துட்டாங்க, அது வேணான்னு சொல்லிட்டாங்க. டிக்ஷனரியில கொஞ்ச நாள்ல இருக்காது. இப்போ ரொம்ப பேர் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா தனி மனித ஒழுக்கம். நம்ம பெருமன்றத்துல கூட ஒருத்தர் அறக்கட்டளை வச்சிருக்கிறார். அவர் பேசுறார், தனி மனித ஒழுக்கம் என்பதை பற்றி பேசணும்னு என்கிட்ட சொன்னாரு. அது என்ன தனி மனித ஒழுக்கம், சமுதாய ஒழுக்கம் ரெண்டு, அதனால தனி மனித ஒழுக்கத்தை நீங்க பேசணும் அப்படின்னு சொன்னாரு. இந்த ஒழுக்கம் என்ற சொல்லே இன்றைக்கு இல்லாத போன பிறகு தனி மனித ஒழுக்கத்தை பத்தி என்ன இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், ஒழுக்கம் ஒழுக்கம் என்பதற்கு ரெண்டு பகுதி. ஒழுக்கம் என்பதற்கு பகுதி ரெண்டு. எல்லா வினைகளுக்கும் பகுதி ஒன்றுதான். ஒழுக்கத்துக்கு ரெண்டு பகுதி. ஒழுக்கம் உடையவனாக ஒருவன் ஒழுகுவதும் ஒழுக்கம், தான் ஒழுகுது. பிறரை ஒழுக்கம் உடையவனாக ஆக்குவதும் ஒழுக்கம்தான். நான் தவறு இல்லாமல் ஒழுகுகிறேன் என்று சொல்லுவது ஒழுக்கம்தான். நான் பிறனையும் ஒழுக்கம் உடையவனாக ஆக்குவதும் ஒழுக்கம்தான். ஒரே சொல், ரெண்டு பகுதி அதற்கு. ஒழுகு என்பதும் பகுதி, ஒழுக்கு என்பதும் பகுதி. ஒழுக்கு என்பதும் பகுதி. நீங்க ஏதாவது பகுதி சொல்லிவிட்டே இருப்பீங்க, விகுதி சொல்லிவிட்டே இருப்பீங்க. எங்களுக்கு என்ன புரியுதுன்னா, திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார், பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு. அவர் தான் எடுத்தாண்டார்.
பிறன்மனை நோக்காத பேராண்மை என்று சொன்னால் ஏன் ஆண்மைக்கு பிறகு பேராண்மை கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்டால், இவன் ஒழுக்கமாயிருக்கிறது மட்டுமில்ல, பிறரையும் ஒழுக்கம் உடையவனாக ஆக்குகிறான். ஒழுக்கம் என்பதற்கு ஒழுகு என்பதும் பகுதி, ஒழுக்கு என்பதும் பகுதி. நான் ஒழுக்கம் உடையவன் என்று சொன்னால் என்னை பற்றி மட்டுமல்ல, நான் என்னை சார்ந்தவர்களையும் ஒழுக்கம் உடையவனாக ஆக்குகிறேன். அவன் தான் ஒழுக்கம் சொல்லணும். அப்ப எங்க என்னை பொறுத்தவரை நான் தப்பு பண்ணல, அவ்வளவுதான் சார். மற்றவங்களை பற்றி எங்க வீட்டுல யார் என்ன அதை பற்றி என்ன கேட்காது. நீ ஒழுகுபவனாக மட்டும் இருக்கக்கூடாது, உலகத்தை ஒழுக்கத்தில் நிலை நிறுத்த கூடியவனாகவும் இருக்க வேண்டும். இது வள்ளுவர் விரிவாக எடுத்தாண்ட ஒரு செய்தி. ஒழுக்கு என்பதற்கு அதை மனசுல வைத்துக் கொண்டு இந்த வரியை நீங்க பார்க்கணும். மாசற்ற சோறு, மாசு. நான் அன்றைக்கு அதை பற்றி சொன்னேன். இப்பதான் மாசு படாமை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வளருது. அது வரையும் வந்து நாம பாராட்டணும். நல்ல காரியம் எந்த ஒரு அடி எடுத்து வச்சாலும் நாம பாராட்டணும். கொஞ்சம் வளரும் இல்லையா? மாசு என்பதற்கு அது பொருள் அல்ல. மாசு என்பதற்கு அது பொருள் அல்ல. நான் நம்முடைய தொழிலதிபரை கண்டு கும்பிடுகிறேன் என்பதாக சொன்னால், இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல வேற ஒரு விஷயம் நடுவுல இருக்கும். நாளைக்கு அவருடைய அலுவலகத்தில் சென்று கண்டு, நேற்று நீங்க சொற்பொழிவு செய்தீர்களே, அதை அனுபவித்தீர்களே, ஒரு 1000 ரூபாய் கொடுத்தால் என்ன அப்படின்னு கும்பிடுவான். இந்த கும்பிடு நாளைக்கு பயன் தரும். அதுதான் மாற்றம். உன்னுடைய செயலில் உள்ளே உறைந்து கிடக்கின்ற குற்றம், உன்னுடைய செயலில் ஏதோ வந்தாரு, பார்த்தேன், நான் கும்பிட்டேன், நான் போனேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ செய்கின்ற செயல் ஒவ்வொன்றிற்கும் மகரம் ஆசு என நிற்கும். மகரம்னா வேற ஒண்ணும் இல்லை, தை மாசம் நினைக்க கூடாது. நீங்க மகரம் என்பதற்கு ஆணவ மலத்தினுடைய ஒரு கூறு மகரம். மகரமானது ஆசு என நின்றால் அதற்கு மாசு என்று பெயர். நாம் கோவிலுக்கு செல்கிறோம், இறைவனை காண்கிறோம். பெருமானே, நேற்று முன்னாள் கொடுத்த லிஸ்டே இன்னும் நீங்க எடுக்கல போல இருக்குது, நேற்று வேற ஒண்ணு போஸ்டர்ல அனுப்பியிருக்கிறேன், அப்புறம் இன்னைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கிறேனே அப்படின்னு நின்றீங்கன்னா மகரம் ஆசு என நிற்கிறது. ஆசு என்பதற்கு நீ யாரை நோக்கி என்ன செய்கிறாயோ அவருக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கின்ற ஒட்டு, அதுக்குதான் ஆசுன்னு. அதுக்குதான் ஆசு. பற்றாசுன்னு கேள்விப்பட்ட. இந்த ரெண்டு உலோகங்கள் ஒட்டலைன்னு சொன்னா நடுவுல ஈயத்தை வச்சு பொடி வச்சு பத்த வைப்பான். அந்த பொடி இருக்குது, அதுக்குதான் ஆசுன்னு. நீங்கள் இறைவனை கும்பிடும் பொழுது அவனுக்கும் உங்களுக்கும் நடுவில் நான் உன்னுடைய அடிமை, இது முன்பே எழுதி கொடுத்த சீட்டு, அந்த அடிமைப்படி கும்பிட்டு விட்டு நான் போகிறேன் என்று வந்தால் ஒன்றுமில்லை. நான் கும்பிட்டதற்கு ஒரு காரணம் உண்டு. சுவாமி, நாளைக்கு என்ன நடக்க போது இன்டர்வியூக்கு போக போறேன், ஏதோ ஒண்ணு. அப்ப மகரத்தை நடுவில் வைக்கிறீர்கள். வணக்கத்திலே இறைவனுக்கும் உங்களுக்கும் உள்ள வணக்கத்தின் நடுவிலே மகரமாகிய ஆசு இருந்தால் மாசு.
மாசு அற்ற சோதி. உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது நான் நினைச்சுக்கிட்டு வந்து அது கேட்கணும் இது கேட்கணும் அப்படி இப்படி நினைச்சிட்டு வந்தனே, எல்லாமே இல்லாத போச்சேப்பா. நீ இருக்கிற, நான் இருக்கிற, ஒளி இருக்கிறது, உன்னை வணங்குகிறேன், உன்னை வணங்கிக் கொண்டே இருக்கிறேன். என்னென்னமோ உங்களை கேட்கணும்னு நினைச்சேன், அதெல்லாம் மறந்தே போச்சு. நான் நினைத்து வந்தது உண்மை. முடிச்சு போட்டுவிட்டு சில பேர் கோயிலுக்கு போவார்கள், மறந்துட போகுதுன்னு சொல்லிட்டு துணியில முடிச்சு போட்டுட்டு போவாங்க. இந்த முடிச்சு ஏன் இருக்குதுன்னு பார்த்தா இதுக்காக போட்டேன்னு சொல்லிட்டு ஐயோ பெருமான்ட்டு சொல்லாம வந்துட்டேன், திரும்ப போய் பெருமானே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உனக்கும் பரம்பொருளுக்கும் நடுவில் ஏதாவது ஒன்று இருந்தால் அது மாசு. மகரத்தை ஆசு. ஆசு என்பது செவிக்கால். ரெண்டையும் ஒட்டும் பொருள், ரெண்டையும் ஒட்டும் பொருள். செவிக்கால் உங்களுக்கு தெரிஞ்ச மொழி, ஒட்டுறதுக்குன்னா செவிக்கால் போந்து அப்படின்னு சொல்லவே அவர் செவிக்கால். நான் ஏன் கோயிலுக்கு வந்தேன் என்று கேட்டால் உன்னை இது கேட்பதற்காக, இது என்னுடைய கடமை என்பதற்காக நான் வரவில்லை. இந்த காலையில 7 மணிக்கு எல்லாரும் போய் அவங்கவுங்க லிஸ்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னால நான் போய் முதல்ல கொடுத்துடணும், முதல் லிஸ்டாக பெருமானத்தை வாங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் போறேனே, மாசு. மணிவாசக பெருமான் சொல்லுகிறார், கோயிலில் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது, நீ தோன்றி இருக்கிறாய், சோதி வடிவமாக தோன்றி இருக்கிறாய். பார்த்த உடனேயே உன்னை அது கேட்க வேண்டும், இது கேட்க வேண்டும் என்பதாக எனக்கு இதற்கு முன்னால் தோன்றிக் கொண்டிருந்தது. இன்றைக்கு நான் வந்தேன், எதுவுமே தோன்றவில்லை, சோதியை அனுபவித்து. மாசு அற்ற சோதி. இதுவரை நான் உன்னிடத்தில் வந்த பொழுதெல்லாம் என்னிடத்தில் ஒரு வேண்டுகோள் இருக்கும், நான் உன்னை வந்து கேட்பேன். அந்த ஒன்றுதான் மாசு. வாழ்க்கையில் நாம் அந்த குற்றத்தை தான் முதல் செய்கிறோம். யாரை கண்டாலும் அவர் அங்கே வருவார், அவரை கண்டு கும்பிடு போட்டு அதை சொல்லிவிடணும். இவர் இந்த கோயிலுக்கு காலைல 7 மணிக்கு வருவார், வந்த உடனே அவரை பார்த்து அங்க கூட்டமாயிருந்து சொல்ல முடியாது, இங்கேயே பார்த்து ஒரு சீட்டோ அல்லது வேண்டுதலோ கொடுத்துட்டு போய்விடணும். அப்புறம் ஆகிறது ஆகட்டும். மாசு. மாசு உங்ககிட்ட இருக்காப்பாது இல்லை, உன்னிடத்தில் இல்லாமையினாலே என்னிடத்திலேயும் அந்த குற்றத்தை நீ அறுத்து விட்டாய். உனக்கும் எனக்கும் அமைந்திருக்கின்ற ஒரே ஒரு உறவு என்ன என்று கேட்டால் அடிமை ஒன்றுதான். உன்னை நான் வணங்கத்தான். சில பேர் சொல்லுவாங்க, எங்கப்பா வந்த, உங்களுக்கும் பார்த்து கும்பிடு போட்டு, வேற எதுக்கு ஒண்ணுமே இல்லையே, சும்மா தான் சார் வந்தேன், சும்மா கும்பிடு போட்டு. இல்ல சொல்லு நீ, அப்புறமா தலையை சொரிஞ்சிட்டு கொஞ்ச நாளை கழிச்சு அப்புறம் இல்ல. இது வாழ்க்கையில் அமைகின்ற மாசு. மணிவாசக பெருமான் அப்படி இருந்திருக்கிறார், அவரும் கேட்டிருக்கிறார். கடைசியில் உணர்ந்து கொண்டார், நான் ஒன்றற்கும் தகுதி இல்லாதவனை நீ ஆண்டு கொண்ட பிறகு உன்னிடத்தில் நான் கேட்பதற்கு ஒன்றும். முதல்ல தன்னை உணர்கிறார். தகுதி இருக்கிறது என்று நினைத்தார். முதலமைச்சர் இல்ல, தகுதி இருக்கிறது என்று நினைத்தார். ஆண்டு கொண்ட பிறகு பார்க்கிறார், என்னிடத்தில் நீ ஆண்டு கொள்ளுவதற்கு அடிப்படை தகுதி எதுவுமே இல்லை என்று சொல்லும் போது நான் ஏன் உன்னை கேட்க வேண்டும் என்ற கோணத்தில் பேசுகிறார். மாசு அற்ற சோதி. எல்லா உரைகளும் குற்றத்தை நீக்கிய சோதி வடிவானவன், குற்றமற்ற சோதி. அவன் குற்றமற்ற சோதியாயிருந்தா என்ன, குற்றமுள்ள சோதியாயிருந்தா என்ன, அவன் எப்படி இருட்டாயிருந்தாதான் நமக்கு என்ன. நாம் வேண்டியது அவனை சோதி பொருளாக அனுபவிக்க வேண்டும். அனுபவிக்க ஒட்டாது தடுப்பது எது என்று கேட்டால் நம்முள் இருக்கின்ற ஆசை. அவர் நம்ம பார்த்தா உடனே சொல்லிவிடலாமே, இந்த பக்கம் பார்த்தா சொல்லிவிடலாமே, அவரை நாம்
வணங்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும், அவருடைய சோதியை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை வருவதில்லை. இப்படி திரும்பி பார்த்தா சீட்டை கொடுத்துடலாம். இல்ல அப்படி போய் நின்னா நாம அந்த பக்கம் போய் கொடு. எப்படி இது கொடுப்பது என்பதுதான் நமக்கு பிரச்சனையை ஒழிய, அவர் நம்மை கண்டு அனுபவித்து நாம் அவரோடு ஆனந்தம் கொள்ள வேண்டும் என்பதாக இருக்காது. அதை சொல்லுகிறார். நான் அப்படி வந்தது உண்மை, குதிரை வாங்க வந்தது உண்மை, அதற்கு முன் உன்னை நினைத்துக் கொண்டிருந்தது உண்மை. ஆனால் இந்த ஞானம் வருவதற்கு யார் காரணம்? நானார், என் உள்ளம்மார், ஞானங்களார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் நானார். அவன் என்னை ஆண்டு கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் யார்? நான் முதல் மந்திரே, நான் யார்? நான் எப்படி இருப்பேன்? யானார் என் உள்ளமார் ஞானங்களார். ஏற்கனவே அவர் அப்படி இருந்தவர் தான். அதெல்லாம் நினைக்கும் போது நமக்கு ரொம்ப பெருமை. ஏன்னு கேட்டீங்களா, அவன் ஆரம்பத்திலிருந்தே ஆண்டு கொண்டான். குழந்தை பிறந்த காலத்திலிருந்தே அவரை ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்படி இருந்து அவர் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே விடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். எப்போ வாத ஊர்ல ஒரு குழந்தையாயிருந்த காலத்திலேயே இவர் வர முடியாத இடத்துக்கு அவன் வந்து வாத ஊரினில் வந்து இனிது அருளி நல்லா பார்க்கிறான் கண்ணால. இவன் தான் நாளைக்கு வரப்போகிறான், இப்படியாக வரப்போகிறான் என்றெல்லாம் பார்க்கிறான். அந்த குழந்தை இந்த வெளிச்சத்தை பார்த்து அங்க இங்க பார்க்கதே ஒழிய ஆளை பார்க்கல. உடனே நாம குழந்தை என்ன பண்ணோம்? கை கட்டி, அப்பா நான் வந்திருக்கேன்டா, அவன் மாமா உனக்கு முதல்ல இப்ப பரிசு கொடுக்க வந்திருக்கிறேன்னு சொல்ற மாதிரி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும். அப்பொழுதே அந்த காலிலே இருந்து சிலம்பொலி காட்டி உனக்கும் எனக்கும் ஒளி உறவும் உண்டு. எப்போ? குழந்தையா படுத்திருக்கிற காலத்திலேயே. அப்போருந்தே ஆட்கொண்டு வந்த பிள்ளையே சொல்லுது எனக்கு குற்றம் இருக்கிறது என்னும். நாமெல்லாம் நமக்கு பெருமான் அப்படி ஒன்றும் பண்ணுறா நமக்கு தெரியல. தெரிஞ்சு அவன் கடைசியில சொன்னான்னா நான் உன்னை இப்படி ஆண்டு கொண்டுன்னு சொன்னான்னா அப்புறம் பார்த்து கொள்ளலாம். அவர் சொல்றார், வாத ஊரனில் வந்து இனிது அருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும். எப்போ என்ன வயசு என்று கேட்டால் பிறந்த குழந்தை என்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அவரே சொல்லுகிறார், எனக்கு ஒன்றும் தெரியாத காலத்திலேயே பாதச்சிலம்பொலி காட்டினார் என்று சொல்லுகிறார். அதனால மாசு கவனமாக மனசில் வைக்க வேண்டும். ஏதோ மேசையை துடைக்கிறது போல மாசு என்பதை எண்ணாதீர்கள். நமக்கும் வழிபடு பொருளுக்கும் நடுவில் இருக்கிற சுய லாப ஆசைகள் இருக்கின்றன, அவை மாசு. அந்த மாசுகளை அறுத்த சோதி வடிவானவன் மாசு அற்ற சோதி. மலர்ந்த மலர்ச்சுடர், இது அதை விட இரண்டாம் தரம். வெளிப்புறத்தில் சோதியாக இருக்கிறான். என்னுடைய ஆன்மாவிலே மலர்ந்த மலர்ச்சுடரே, மலர்ந்த மலர்ச்சுடர், மாசு அற்ற சோதி, மலர்ந்த மலர்ச்சுடர். அந்த சோதி தோன்றி நிற்பதனாலே மூலாதாரத்தில் ஒரு ஒளி உண்டாகிறது. அந்த ஒளியினால் இந்த ஒளி ஆதரினாலே அதை சோதி என்றும் இதை சுடர் என்றும் சொல்லுகிறார். நம்முடைய உடல் திருவாரூரில் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறது ஆழித்தேர். அது போன்றது. ஆழித்தேர் ஒரே ஒரு இடத்துல தான் உண்டு. அதுவும் ஐமுக சிவத்துக்கு உரியது அல்ல. நமக்கு அந்த வரலாறுலாம் தெரியாது. நானும் தான் 1008 புத்தகம் எழுதியிருக்கேன். என்ன பண்ற, யாரா படிச்சதானே.
ஆரூர் என்பது நம்முடைய மூலஸ்தானம். ஆரூர் என்பது மூலஸ்தானம். ஆரூர் மூலஸ்தானம். அவன் அமெரிக்காவில் பிறந்தாலும் அவனுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முதல்ல குடி உரிமை என்பது திருவாரூர் தான். திருவாரூர் தான் ரெக்கார்டே தயாராகுது. ரொம்ப பழமையான ரெக்கார்டு விருத்தாசத்தில் இருக்குது. எல்லா ரெக்கார்டும் பாரூர் எல்லாம் ஓரூர் என்னும் ஆரூர். அவர் வந்திருக்கிறதாக சொல்றேன்னு நினைச்சுடாதீங்க நீங்க. பாரூர் எல்லாம் ஓரூர் என்னும் ஆரூர். ஆரூர் 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 என்று கேட்டால் இறைவனுக்கு ஊரே கிடையாது. நம்ம மூலஸ்தானம் தான் ஊரே. அந்த மூலஸ்தானத்தை தேராக கொண்டு வருவதுதான் ஆழித்தே. அது தியாகேச பெருமானுக்குத்தான் உண்டு. இந்த கோயில் இருக்கிற ஐமுகச்சிவம் இருக்கிறது மூலஸ்தானம், அவருக்கு இல்லை. அது தியாகேச பெருமானுக்கு. தியாகேச பெருமானுக்குன்னு சில உரிமைகள் உண்டு. திருவாரூர்ல போய் யாராவது மூலட்டானன் பேர் வச்சிருக்காங்களா பாருங்களேன். தியாகராசன் பேர் இருக்கும். அவர் தான் ஆட்சி உரிமை உடையவர். மூலஸ்தானம் இவர். ஆரூர் மூலட்டானன் என்று பெயர். ஆழித்தேர் என்பது மூலாதாரத்திலிருந்து எழுகின்ற இறை ஒளி. மூலாதார அதுக்கு ஒரே ஒரு சக்கரம் ஓராழித்தேர் சொல்லுவார்கள். நான் பார்த்ததில்லை, அவர் தான் சொல்லணும். அது ஓராழித்தேர். ஒரே ஒரு சக்கரம், ஒரே ஒரு சக்கரத்துல ஒரு தேர் ஓடுகிறது என்று சொன்னால் மூலாதாரத்திலிருந்து ஒளியானது புறப்பட்டு இந்த உடல் முழுவதும் தேராக. தேர் திருவிழா நாம் பார்க்க போன நோக்கம் என்ன என்று கேட்டால், ஆன்மாவும் உடலும் கலந்து ஒளி செய்து உலா வருவதாக அமைந்திருக்கின்ற இறையருள் நிலையை வளர்த்ததுதான் தேர் பார்த்தது. தேர் என்பது ஆன்மா அலங்காரத்தோடு வெளிவருகின்ற அருள்நிலை பெறுதல். அதனால அன்னைக்கு போய் எல்லாரும் பார்த்து நான் தேர் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆன்மாவினுடைய முடிந்த நிலை. எல்லா விதமான அலங்காரங்களும் செய்து அந்த ஆன்மா பெருமானோடு பெருமானை தன்னுள் அமைத்து அதாவது அழகு கொண்டிருக்கின்ற நிலை. எல்லா கோயில் தேரும் அந்த பெருமான் வீற்றிருக்கிற இடம் அசையாததாக இருக்கும். சிதம்பரத்திலே அது ஊஞ்சல் போல அசைந்து கொண்டே இருக்கும். ரெண்டுக்கு வேறுபாடு. அசைந்து கொண்டே நம்ம இன்பத்தில் ஆழ்த்துபவன் தில்லை கூத்த பெருமானுடைய திருத்தேர் உற்சவம். எல்லா ஊர் தேர்களும் வரும். ஆனால் அங்கே பெருமானும் ஆன்மாவும் அசையாதிருந்து கொண்டிருப்பார்கள். அடிப்படை பீடம் இருக்கிறது, அது அசையாததாக இருக்கும். ஆழித்தேர் என்பது மூலாதாரத்திலிருந்து புறப்படுகின்ற தேர். அது ஒரே ஒரு தேர் தான். அதுதான் நான் ஆழித்தேர் என்று சொல்லப்படும். அங்கே அந்த மூலாதாரத்திலிருந்து பெருமான் புறப்பட்டால் 6 மலர்கள் தானாகவே பூத்துவிடும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், ஸ்வ அதிஷ்டானம். அங்கதான் ஆன்மா தன்னை ஆன்மானு புரிந்து கொள்ளுகின்ற இடம். மணிபூரகம், அநாகதம் என்பது இப்போது இதயம் என்று அமைக்கிறார்கள். விசுத்தி கண்டம், ஆக்ஞை என்பது புருவமத்தி. ஒரே சமயத்தில் இந்த 6ம் ஒளிவிடும். எப்பொழுது மாசற்ற சோதி எதிரில் நின்றால் இந்த 6 இடங்களிலேயும் சுடர் வரும். 6 இடங்களிலேயும் 6 சுடர்கள். மலர்களிலே இருந்து எழுந்த சுடர். மாசு அற்ற சோதி. அந்த சோதி இந்த குற்றத்தை நீக்கிய உடனேயே 6 தாமரைகள் மலர்ந்து 6 தாமரைகளிலேயும் 6 ஒளியானது தோன்றி ஒளி செய்து கொண்டிருக்கும். புறத்தே எப்படி ஜோதி தெரிகிறதோ அதுபோல இந்த ஆன்மா உடலிலேயும் சுடர் பெற்று விளங்கும். மாசற்ற சோதி.
அதனால் மலர்ந்த மலர்ச்சுடரே, அதனால் மலர்ந்த மலர்ச்சுடர், மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடர். இரண்டிற்கும் உள்ள நிலை என்ன என்பதாக சொன்னால், வெளிப்புற சோதியும் உட்புற சுடரும் ஆகிய இரண்டும் எப்பொழுதும் அது சோதியாகவே இருக்கும், இது சுடராகவே இருக்கும். சோதியும் சுடரும் ஒன்றானாலும் கூட இரண்டும் வேறு வேறுதான். இதற்காக வந்ததுதான் சைவ சித்தாந்தம். அது சோதி இது சுடர் சொன்னவுடனே ரெண்டும் ஒன்னாயிட்டதுன்னு நீங்க நினைக்காதீர்கள். சூரிய ஒளியின் முன்னே ஒரு விளக்கு ஏற்றி வைத்தால் விளக்கொளி வேறுதான், சூரிய ஒளி வேறுதான். சந்திரன் பிரகாசித்தால் ஒவ்வொரு ஒளிகளும் தனித்தனியாகத்தான் இருக்கும். அதை சொல்ல வருகிறார். ஆன்ம சுடர் நீ மாசற்ற சோதி, இரண்டும் ஒன்றாக இருந்தாலும் நான் மாணிக்க வாசகம்தான், நீ பெருமான் தான். இந்த இரண்டு பேரும் ஒன்றாக கலத்தல் என்பதில்லை. உன்னால் நான் விளங்குவேன், என்னை விளக்குவதற்கு நீ வருகிறாய். நீ என்னுள் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும், நீ என்னை சுடற்பொருளாக ஆக்கினாலும் ஒன்றாக ஆகிவிடுவோம் என்பது இல்லை. ஏன்னா மாணிக்க வாசகர் அத்வைதியா என்பதாக தத்துவ பின்னணி. அதனால சொல்றேன், தத்துவம் படிச்ச போலாதனால மாசற்ற சோதி நீ மலர்ந்த மலர்ச்சுடர். நீ அப்படி இருந்த நான் இப்படி இருந்த என்ன பிரயோசனம்? யாருக்கு? நான் ஏதோ வாய்ப்பு பெற்று விட்டேன். அதனாலே பெருமான் வேறு ஒரு கருத்து சொல்லுகிறார். கேசனே, அதுவும் ஒளிமயமானவன் தான் அர்த்தம். முன்னே ஒரு ஒளி இருக்கிறது, நான் சுடராக ஆகிவிட்டேன். கேசனே, கேசன் என்பதற்கு நில உலகம் முழுவதையும் தன்னுடைய ஆட்சிக்கு உட்படுத்தியவன் என்று உரை எழுதிய பெருமக்கள் உண்டு. கேசன், கேசன் என்றால் இடம். என்னை இடமாக கொண்டவன் என்று அதிலே கொஞ்சம் நுட்பமாக, நீ வெளியிலே இருந்தாய், என்னுள் சுடர் எடுப்பினாய், அப்புறம் என்னையே இடமாக கொண்டு விட்டாய் என்று சொன்னார் என்பது ஒரு பொருள். ஆனா உண்மை பொருள் அது அல்ல. கேசன், நீ உன்னுடைய ஒளியில் என்ன, அந்த சோதியில் என்ன என்ன நன்மை இருக்கிறதோ அவை முழு அந்த நன்மைகள் வளமைகள் எல்லாம் என்னுள் வரும், சுடரில் வரும். வந்த பிறகு என் மூலமாக உலகத்தவர்கள் எல்லாருக்கும் அந்த தேஜஸ் பரவும். என் மூலமாக உலகத்தவர்கள் அந்த ஒளியை அனுபவித்து ஆற்றல் பெறுவார்கள். இந்த வளமையெல்லாம் உலகத்தவர்களை சாரும், என் மூலமாக சாரும். ஞானசம்பந்தர் பாடினார், என்னுடைய மொழி வழிமொழி என்று சொன்னார். இப்ப வழிமொழிதல் என்பது ஒரு நிகழ்ச்சி உண்டு. சொற்பொழிவுல ஒருத்தர் முன்னெழுந்து சொல்லுவார், அதை நான் வழிமொழிகிறேன் சொல்லுவார். அதாவது நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், அதையே நான் சொல்லுகிறேன், என்டார்ஸ் பண்றேன் என்று சொல்வது போல. வழிமொழிதல் என்பது அது அல்ல. வழிமொழிதல் என்பதற்கு உண்மையான நிலை என்ன என்று கேட்டால், இறைவனுடைய மொழி என் மூலமாக போதல். நான் இந்த சித்தாந்தத்திலே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். புலவன் என்றால் என்ன பெயர் என்பது பற்றி இதே செய்தியை சித்தாந்தத்திலே கட்டுரை எழுதியிருக்கிறேன். என் மூலமாக உங்களுக்கு வர வேண்டும். இறையருள் என்னிடத்தில் பதிந்து அந்த வளமைகளை கொடுத்து நானே அனுபவிக்கிறது இல்லை. என் மூலமாக உலகத்துக்கு அது சென்று பரவும். நான் வழி. கல்லணையிலே மதகு திறந்தால் வழியாக சென்று பல ஊர்களுக்கு தண்ணீர் போகிறது.
அனுபவிப்பவன் அவன். இது வழியாக இருக்கிறது. மாணிக்க வாசகனாகிய நான் வழி. என் மூலமாக இறைவன் வளமைகளெல்லாம் உங்களுக்கு வருகிறது. நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். நீங்கள் அந்த தேஜஸ் பெறுகிறீர்கள். அந்த வளமைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அனுபவிப்பீர்கள். இப்போ நமக்கு மாணிக்க வாசகர் இல்லை. அவருக்கு முன்னால் வந்து நிற்கின்ற பெருமானும் வல்ல. இப்ப நாம என்ன பண்றது என்று கேட்டால், அந்த மொழிகள் திருவாசக மொழிகள். அவன் வந்து நின்று இவர் சுடராக ஏற்று அதை அனுபவித்து அதை வெளிப்படுத்திய மொழிகள் தான் திருவாசகம். ஆதரனாலே அந்த தேஜஸ் முழுவதையும் நாம் இன்று அனுபவிக்க முடியும் என்ற காரணத்தினாலே தான் தேசனே மாசு அற்ற சோதி. நீ நேரா கொடுத்துட்ட என்னப்பா, அவனவனுக்கு நீ நேரா கொடுத்துடலாமே. இப்ப காவிரி தண்ணீரை கல்லணையில் நிறுத்தி அங்கங்க ஒரு பக்கெட்ல கொண்டு போய் அவன் நிலத்துல ஊத்திக்கணும்னு சொன்னா என்ன ஆயிடும்? ஆன்மாக்களுக்கு அந்த ஆற்றல் இல்லை. மணிவாசக பெருமான் தான் பெருமானை இழுத்து அந்த ஆற்றலை தன்னுள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவர். அவரால் கொடுக்க முடியும். நான் நேராக, மற்றவர்கள் நேராக கொடுக்க முடியாது. பெருமான் எல்லாருக்கும் நேராக கொடுத்தாலும் கூட ரொம்ப பேர் வாங்கிக் கொள்ளுகின்ற ஆற்றல் இல்லாது போய்விடுவார்கள். மணிவாசக பெருமானாகிய ஒரு ஏற்றம் அது என்ன செய்கிறது? அங்கிருந்து எல்லாவற்றையும் வாங்கி தன்னில் வைத்து நமக்கு வழங்க தயாராக இருக்கிறது. அதனாலே தேசனே மாசு அற்ற சோதி நான் மணிவாசகர். மலர்ந்த மலர்ச்சுடர் என் மூலமாக தேசு ஒளி மட்டுமல்ல, தேசு என்பதற்கு ஆனந்தம் உட்பட அனைத்தும் பெருமானிடத்திலிருந்து நமக்கு வளமைகளாக வரும். அதை வழிமொழியாக மணிவாசக பெருமான் கொடுப்பார். அந்த திருவாசகத்தை படிக்கும் போதெல்லாம் அப்படியே நாம் அதை ஏற்று அனுபவிக்கின்ற சூழல் வரும். இதை சொன்னவர் வள்ளல் பெருமான் சொன்னார், நீங்க ரொம்ப உரை கேட்டு உரை எல்லாம் தெரிஞ்சு வந்து நேரம் இல்லைன்னு சொல்லிவிடுவீங்க. கடைசியில் அது முடியாது. சொல்லுகிறவருக்கு நேரம் இல்லைன்னு ஆயிடும், எல்லாருக்கும் நேரம் இல்லைன்னு ஆயிடும். படித்து கொண்டே இருங்கள், அருள் ஆனந்த பெருவாழ்வை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஒன்னும் பண்ண வேணாம், படித்து கொண்டிருங்கள். திருவாசகத்தை படித்து கொண்டிருந்தாலே பெருமான் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பான். அப்படி அவர்கள் சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் இந்த வரிதான். தேசன் மாசு அற்ற சோதி. பெருமான் வந்த நிலை, பெருமான் வந்தபோது மணிவாசக பெருமான் பெற்ற அனுபவம். மலர்ந்த மலர்ச்சுடர் தான் ஒளிமயமாக ஆதல். தேசன் அவனுடைய தேஜஸ் உலகத்தில் என்ன என்ன கொடுக்குமோ அவற்றை எல்லாம் வாங்கி திருவாசகம் நமக்கு தருகிறது. தேசனே கொடுக்கலாம். லட்சக்கணக்கா பணம் வைத்திருக்கிறவங்க எல்லாம் அனுபவித்து விட்டா இருக்கிறான். படுக்கையிலே பணத்தை படைத்து வைத்து விட்டு மெத்தை கூட இல்லாமல் என நேரடி உறவு வேண்டுமே என்று மேலே படுத்துக் கொண்டிருக்கிறான். பணத்தை அனுபவிப்பானா என்ன? அனுபவிக்கின்ற ஆற்றல் வேண்டும். எதையும் அனுபவிக்கின்ற ஆற்றல் வேண்டும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சிறைக்கு போகிற கைதி சொல்லுகிறான், தலை நிமிர்ந்து விரைத்து போகிறான். பக்கத்துல கேட்கிறான், ஏண்டா உன்னை அடிப்பாங்களே நீ தாங்குவியான்னு கேட்கிறான். அந்த தைரியம் எனக்கு இருக்கிறதுன்னு அவன். இதுல என்ன தைரியம்? அடிச்சா வாங்குற தைரியமா? அதற்கும் ஒரு தைரியம் வேண்டும். அதுபோல
இறைவன் கொடுத்து விட்டான் என்பதனாலே நாம் அனுபவித்து விடுவோம் என்பதாக நீங்கள் எண்ணாதீர்கள். அனுபவிப்பதற்கும் ஒரு ஆற்றல் வேண்டும். அந்த ஆற்றலை மணிவாசக பெருமான் தருவார். திருவாசகத்தை நீங்கள் படிக்க தொடங்கினால் அது அனுபவிக்கிற ஆற்றல். நானும் படித்து பார்த்தங்க, ஒண்ணுமே கொஞ்ச நாள் அப்படி படித்து கொண்டே இருந்த இவன் நம்ம விடமாட்டான் போல இருக்கிறது என்பதாக சொல்லி பெருமான் நேராக வந்து அந்த அனுபவத்தை கொடுத்து உங்களை அனுபவிக்க வைத்து விடுவான். ஆதரனாலே தேனாரமுதே, அமுதம் அது அடிக்கடி கொஞ்சம் திகட்டும். அந்த திகட்டு நீக்குவதற்காக தேன், தேன் ஆர் அமுதே, தேன் கலந்த அமுதம். தேவர்கள் அமுதம் சாப்பிட்டார்கள், அது சாவை நீக்கும் என்று சொன்னார்கள். சாவை நீக்கி இருக்கலாம், ஆணவத்தை நீக்காது. தேவலோகத்து இந்திரன் முதலாக எல்லாரையும் கேட்டு பார்த்தா எல்லாருக்குமே ஆணவம் உண்டு. ஆணவத்தால் தானே இன்றைக்கு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கான். தேவலோகத்திலே கூட அசுரன் வருவானோன்னு பயந்து கொண்டே இருக்கிறான். காரணம் என்ன? ஆணவம் இருப்பதனால. திருவாசகத்தில் இறைவன் தந்து மணிவாசகர் பெற்று உங்களுக்கு திரும்ப பொழிகின்ற திருவாசகத்தினால் நீங்கள் பெறுகின்ற பேரு தேன் ஆர் அமுது, ஆணவம் நீங்கிய அமுதம். ஆணவம் அதில் இருக்காது. அருமையான ஆனந்த அமுதம் இருக்கும். நீங்கள் என்ன ஆவீர்கள் என்று கேட்டால் சிவபுரனே. இந்த இடம் சிவன் விரும்பி வாழ்கின்ற இடமாக இந்த உடம்பே ஆகிவிடும். இந்த திருவாசகத்தை படிக்கிறவர்கள் சிவபுரமாகவே ஆகிவிடும். நீங்க வேற ஒரு ஊர் இல்லை. நாங்களும் சிவபுரத்துக்கு அடிக்கடி போறோம். சிவபுரி அண்ணாவலினத்துக்கு பக்கத்துல சிவபுரின்னு ஒரு இடம், அங்க போறது உண்டு. அது இல்லை. சிவபுரம் என்று சொன்னால் இப்போ ரத்ன சபாபதி உடம்பு என்பதாக அமைந்திருக்கின்ற இது முற்றிலும் அருள் உடம்பாக, அந்த ஆனந்த உடம்பாக மாற்றம் பெற்று கருணை உடம்பாக மாறி இங்கேயே பெருமான் குடிகொண்டிருக்கின்ற நிலை வருமாதலினாலே சிவபுரனே என்னுள் நீயே இருப்பாய். மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடர் தேசனே தேனாரமுதே சிவபுரனே என்று அந்த பெருமான் வந்த நிலையிலே இருந்து படிப்படியாக உலகத்தவர்களுக்கு இது எப்படி பயன்படுகிறது என்றும், இந்த திருவாசகத்தை படித்தவன் இருக்கிறானே அவன் தேஜஸ் இறைவனுடைய அருளை அனுபவிப்பதோடு கருணையை அனுபவிப்பதோடு மாணிக்க வாசகர் மூலமாக பெற்று அனுபவிப்பதனாலே அவன் சிவபுரமாகி இந்த உலகத்தில் நீங்காத வாழ்வு பெறுகிறான் என்ற ஒரு சொல்லோடு சற்று இடைவெளிக்கு பிறகு மீளவும் தொடங்கலாம் என்பதாக சொல்லி அமைகிறேன். அனைவர் திருவடிகளுக்கும் தாழ்ந்த வணக்கங்கள். உரிய நாள்.